அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 12ஆம் இடம் அதிகமான பாவகிரகத்துடன் தொடர்பு இருக்கு. சனி, சூரியன், செவ்வாய். அப்போ இதுல யோக கிரகம் உங்களுக்கு செவ்வாய். அது பார்த்தோம்னா பாதிக்கு பாதி நல்ல கிரகம் சூரியன். முற்றிலுமே ஒரு எதிர் கிரகம் அப்படின்னா சனி. அது எது எப்படியாக இருந்தாலுமே 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாவ கிரகத்தால ஆக்கிரமிக்கப்படுகிறதுங்க. அப்போ உங்களுக்கு இதுல செவ்வாயும் கெட்டு போற அமைப்பு இருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இப்பொழுதுக்கு தேவை. ஏன்னா ஜென்ம ராசியில ராகு இருக்கு. அதர்வைஸ் சுக்கிரன் பார்த்தோம்னா புதன் இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தாலுமே அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அமைப்புல இந்த மாதத்துல இல்லைங்க. அப்போ முழுக்க முழுக்க எல்லா கிரகங்களுமே ஆப்போசிட்டா இருக்கின்ற காரணத்தால ஒரு வளர்ச்சி இல்லாம இப்போ உங்களுக்கு இருக்கிறத சரிச்சு விடுற அமைப்புல இருக்கு அப்படின்றதால உங்களுக்கு பொருந்தும். மீனராசி அன்பர்களுக்கு அப்ப எந்தெந்த விஷயத்துல இந்த கிரக ரீதியாக நீங்க புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த விஷயத்துல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா புதன் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7 கூடிய புதன் ரொம்பவே பலவீன அமைப்புல வந்திருக்கு. அப்படிங்கறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு சேர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. பார்ட்னர் வேலைக்காவது பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் சம்பந்த விஷயங்கள், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்காது. அவங்களுக்கும் நல்லது இருக்காது. அவங்க மூலியமா உங்களுக்கும் உடன்பாடு இருக்காது. கருத்து மோதல்கள், பஞ்சாயத்துகள், பலகீனமான தன்மை, தேவையில்லாத பிரச்சனைகள், இது மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு புதனால ஏற்படும். சோ ஒரு ஒப்பந்தம் போடுறது, ஒரு உடன்படிக்கை, ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு இந்த மாசத்துல கை கொடுக்காது. அப்போ வாழ்க்கை துணையால பிரச்சனை இருக்கு. ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, நண்பர்கள்னால ஏதாச்சும் செய்யலாம், ஒரு களத்துல இறங்குறீங்க, இது எல்லா விஷயமும் உங்களுக்கு அடிப்படும். அப்போ கோச்சார ரீதியாக இதெல்லாம் ஃபெயில்னு வருது. அப்போ ஜாதக அமைப்பு நன்றாக இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்லபடியா மூவ் ஆகும். அப்போ ஜாதகத்தை பார்க்கறது நல்லது. அப்போ எந்தெந்த விஷயத்துல நீங்க ஜாதகம் பார்த்தா நல்லது? ஒரு கூட்டாளியோட நீங்க சேர்ந்து செய்யலாமா கோச்சார ரீதியாக? அப்போ ஜாதகம் பார்க்கறது சரி. மேலும் மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட, வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்த இல்ல அவங்களுடைய கருத்து பிரச்சனைகள் அதிகமாக போகுது அப்படின்றதால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சால்வ் ஆகுமா அப்படிங்கறத ஜாதகத்தை பார்க்கலாம். கோச்சாரத்துல வாழ்க்கை துணையால இல்லங்கள் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு கூட்டாளி இருக்காங்க அப்படின்னா நீங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர் விஷயங்கள் கை கொடுக்கும். அடுத்ததாக டாக்குமெண்ட், ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வருதுன்னா நீங்க அதுல கூட சரி. எந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் நீங்க சப்போஸ் வாங்குறீங்கன்னா பின்னால பிரச்சனை வரும். எழுதிடுவீங்க, சரி பார்க்கறதும் சரி பார்ப்பீங்க, ஆனா டாக்குமெண்ட் ரீதியாக பின்னால உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால நீங்க இதுல எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக சுக்கிரன் 12க்கு வருது. சுக்கிரன் ஒரு சுப கிரகமாக இருக்கு. அப்போ சுப விஷயங்களை உங்களை கடன் வாங்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். ஒரு சொகுசான பொருட்களை வாங்கி அந்த கடனை கட்ட வைக்கிறது, ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தலைவலியை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்போ சுக்கிரன் 12ல வரது நஷ்டத்தை ஏற்படுத்தும். தூர இடம் சார்ந்து ஏதாச்சும் வெளிநாட்டுக்கு போறீங்க, இப்போ பணம் கொடுத்து வேலை வாங்குறது, இந்த மாதிரி பணம் ரீதியான ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கை கொடுக்காது. இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு குறுகிய வட்டத்துல ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது. சோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும் இந்த மாதத்துல மட்டும்தான். அதையும் மீறி நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா நீங்க யோசிச்சு நீங்க பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் சுப கிரகங்களும் பிரச்சனை கொடுக்குற அமைப்புல இருக்கிறதாலதான் பயம். ஏன்னா இது ஒரு மார்ச் மட்டும்தான், ஏப்ரல் எல்லாமே மாறிடும். உங்களுக்கு செலவுகள் வருமே தவிர அதுக்கான கெயின் வராது. அப்போ 12ல உங்களுக்கு செவ்வாய், சூரியன், சனி இந்த 3 கிரகங்களோடையும் அதாவது கூட்டு கிரக பஞ்சாயத்துக்களை நம்ம பார்க்கலாங்க. குறிப்பா இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேச்சுவார்த்தை சரியாக அமையாது. வேலையை பகச்சிக்கவே கூடாது. வேலையில மாற்றங்கள் உங்களுக்கு தேவையில்லாதது. நாளை திட்டு வாங்கினாலுமே வேலையை ஓட்டிடலாம். ஆனா வேலையை விட்டுட்டீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்பார்க்கிற பழைய போஸ்டிங் அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டீங்கன்னா இதே லெவல் கேட்டகரியில உங்களுக்கு பின்னாடி கிடைக்காது. அதனால
அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடம் அதிபதியும் 12 வரத்தால பணம் விரைய செலவுகள் பார்த்தோம்னா உங்களுக்கு அதிகரிக்கும். விரைய செலவுகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும். என்ன செலவு செய்கிறோம் அந்த செலவுகள் கரெக்டா அமையுமா, இல்ல இந்த செலவுகள்னால பின்னால நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இந்த செலவுகள் இப்போதைக்கு கரெக்டா பெரிய செலவு, அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு செலவு பண்ண போறீங்க, 500 ரூபாய்க்கு செலவு பண்ண போறீங்கன்னா அதெல்லாம் அன்றாட செலவுகள் தான். அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு பெரிய பணத்தை போட்டு ஏதாவது ஒண்ணு செய்ய போறீங்க, கடன் வாங்க போறீங்க, கடன் வாங்கி இந்த விஷயத்த செய்ய போறீங்க, அத மாதிரியான பெரிய தொகை நீங்க வச்சு ஏதாச்சும் செலவு செய்ய போறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்க ஜாதக அமைப்பை அணுகுவது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்ததாக மீனராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 12 வாக்குஸ்தானம். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நஷ்டத்தை பிரதிபலிப்பதாக இந்த மாதத்தில் அமையும். நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்க அப்படின்னா, இப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னா நீங்க போக முடியாத கண்டிஷன்ல போயிடும். இது நஷ்டம் அப்படின்னா அது உண்மையா நஷ்டமாயிடும். அப்ப நீங்க பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகளை குறிக்காது, மாறாக நஷ்டங்களை கொடுக்கும். ஆக வாய் வார்த்தையினால நீங்க பேசக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு பதம் பார்க்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லதையே பேசுங்க. இப்போ நீங்க சப்போஸ் ஒரு வேற யாருக்காச்சும் நீங்க போயிட்டு யாருக்குமே பஞ்சாயத்து வம்பு வழக்கு எந்த விஷயத்திலுமே நீங்க போய் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தலையிடாம எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நெகட்டிவா பேசவே வேண்டாம். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறுதியாக சொல்ல வர்றது மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12ஆம் இடம் ரொம்பவே இறுக்கமான சூழ்நிலையில இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், வெளி வட்டார தொடர்புகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உங்களுக்கு சுருங்கும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வெளியிலிருந்து அப்படியே பார்த்தோம்னா ஒரு சின்ன லெவல்ல மாறிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலே ஒரு ரூமுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு வாழ்ற மாதிரியான ஒரு டைட்டான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை முறைகள் உள்ளே வருவதற்கான முதல் ஸ்டெப் இந்த மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. மேலும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்துல நீங்க அக்கறை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சிலருக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் மறையும். வருமானத்துல உங்களுக்கு குறைவு ஏற்படாது. மேலும் இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமபிரானை நீங்க வழிபாடு செய்யறதால உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ராமநாமத்தை உச்சரிக்கிறதால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து ஒரு இனிமையான நல்ல வாழ்க்கையை உங்களால பெற முடியும். இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வியாழன், சனி. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 11, 12. உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள் 4, 5, 31. மற்றபடி இந்த மார்ச் மாதத்துல மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே சாதகமா தாங்க இருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.